ஹாய், வெல்கம் டு இன்லாஸ் கிச்சன். நம்ம இது வரைக்கும் உங்களுக்கு நான் எவ்வளவோ நிறைய மூலிகை செடிகள் இலைகளை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகிருக்கு, எல்லாரும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அது சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி எனக்கு இப்போ ஒரு இலை கிடச்சிது, அதை கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ உடனே இந்த வீடியோ எடுக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு இலை தான் இது, நொச்சி இலை. நொச்சி இலை அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது நொச்சி இலை. இந்த நொச்சி இலை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால், ரோடு ஓரத்தில், வேலிகளில், அது மாதிரி இது வந்து இருக்கும். பெரிய பெரிய மரமாக ஆகுமா அப்படிலாம் இது இல்லை. இந்த இலை வந்து சின்னதாக கை வச்சு பறிக்கிற இடத்துலயே இருக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த நொச்சி இலைக்கு வந்து இந்த நொச்சி இலை எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இப்படி இருக்கு பாருங்க ஷேப்பு. இது இப்படி இப்படி இருக்கு. இதோட பேக் சைட் பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல, ஆஷ் கலர்ல இந்த மாதிரி இருக்கும். இந்த கலர்ல தான் இருக்கணுமானா இல்லை, இதுல இப்படிலாம் இருக்கலாம். இதுதான் நொச்சி இலை. இந்த நொச்சி இலையோட மருத்துவ குணம் என்னன்னா, இப்போ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா எல்லாரும் காமனா பயமே இல்லாம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றேன். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு திடீர்னு கோல்ட் ஆறுது, சளி பிடிச்சிக்கிறது, திடீர்னு தலைபாரம் ஆயிடுறது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து நல்ல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த நொச்சி இலையை அதில் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு போர்வை போட்டு மூடிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீர் ஃபுல்லாக இறங்கிடும், தலை பாரம் இறங்கிடும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதையுமே வந்து ஒரு வேளை செஞ்சுட்டு எனக்கு சரியாகலையே அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. ஒரு வேளை இல்லை, 3 வேளையாவது கண்டிப்பாக செய்யணும். விருந்தும் மருந்தும் 3 நாள், அது மாதிரி 3 நாள் 3 வேளை அது மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது வெறும் தலைவலி, தலை பாரத்துக்காக மட்டுமே இல்லை, கை கால் வலி, மூட்டு வலி, இந்த ஜாயிண்ட் பெயின், இது எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இலையை வந்து நல்லா போட்டு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில் இந்த இலையை போட்டு அந்த தண்ணியை கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அந்த தண்ணியில் நம்ம குளித்தோம் அப்படின்னாலே அந்த பாடி பெயின் வந்து கொஞ்சம் நல்லாவே கேட்கும். அதே மாதிரி காலில் வந்து உப்பு தண்ணியில் கால் வச்சுக்கிறோம், வெந்நீரில் அப்படின்லாம் நம்ம வச்சுக்கிறோம்ல, அதுக்கு பதிலாக அது வச்சுக்கும் போதே இந்த இலையையும் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் கால் வலி நல்லா இருக்கும். கால் பாதம் வந்து ஃப்ரெஷ் ஆச்சு, நல்லா ஆச்சுன்னாலே இது நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன். நான் நெக்ஸ்ட் வேற வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய். அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இன்லாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக போடுற எல்லா வீடியோவும் உடனே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.